பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்திற்கான 3 முக்கியமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க கோரி மனு அளித்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறைக்கு நிதியை விடுவிப்பது அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க மனு அளித்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான 3 கோரிக்கைகளை பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே இது தொடர்பாக இந்த கோரிக்கைகள் தான் வைக்கப்பட வாய்ப்புள்ளது என்று தெரிவித்திருந்தோம். இந்நிலையில் அந்த 3 கோரிக்கைகள் என்னென்ன என்பதை நாம் திரையில் பார்க்கிறோம். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க கோரி மனு, பள்ளி கல்வித்துறைக்கு குறிப்பாக சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க கோரி மனு அளித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தற்போது மிக முக்கியமான 3 கோரிக்கைகள் என்னென்ன தமிழகம் சார்பாக வைக்கப்பட்டன என்பதை பார்த்து வருகிறோம். விளக்குங்க. திலகவதி, கண்டிப்பாக அதாவது முக்கிய கோரிக்கைகளுடன் பிரதமரை சந்தித்திருக்கின்றார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3586,000 கோடி ரூபாய் இதுல மத்திய அரசினுடைய அந்த பங்கான 60% அந்த நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இது கடந்த ஜூன் மாதமே முதல் தவணையை விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே தமிழக அரசு முன்மொழிந்தும் தற்போது வரை அந்த நிதியானது விடுவிக்கப்படவில்லை. இதனை நேரடியாக பிரதமரிடம் முதல்வர் வலியுறுத்தியிருக்கின்றார். இரண்டாவதாக மெட்ரோ ரயில் தமிழகத்தினுடைய 2ஆம் கட்ட அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான 63,000 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. பணிகள் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு இன்னும் அதற்கான நிதியை விடுவிக்காமல் இருக்கின்றது. உடனடியாக இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று இரண்டாவதாக அந்த முக்கிய அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாவது, தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பது போன்ற நடவடிக்கைகளில் அந்த ஸ்ரீலங்கா ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். படகுகளை விடுவிப்பது தொடர்பான மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரை நேரில் சந்தித்திருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வலியுறுத்தியிருக்கின்றார். ஏற்கனவே மத்திய அரசு இந்த கல்வி கொள்கையில் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அந்த நிதியானது விடுவிக்கப்படும் போன்ற விஷயத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்த நிலையில தமிழக அரசு தொடர்ந்து நிதியை விடுவிக்க வலியுறுத்தி வருகின்றார்கள். இது தொடர்பாக இன்றைய தினம் முக்கிய அந்த தங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை பிரதமரிடம் முதல்வர் எடுத்துரைக்கின்றார். இந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற தமிழகம் நலம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நீட் விவகாரம் தொடர்ந்து பல நாட்களாக தமிழகம் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில தமிழகத்திற்கு நீட் விலக்கு வேண்டும் போன்ற விஷயங்களையும் வலியுறுத்துகிறார். மட்டுமல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த கொள்கையில தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் இன்றைய தினம் இந்த சந்திப்பின் போது பிரதமரிடம் நேரடியாகவே தன்னுடைய அந்த நிலைப்பாடு, தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது போன்ற விஷயத்தை அவர் வலியுறுத்தி வருகின்றார். இவ்வாறாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்கள், நலம் சார்ந்த திட்டங்கள், மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த தொகைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாம் தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம். பிரதமர் முதலமைச்சருடைய சந்திப்பு என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டது என்பது தொடர்பாக பார்த்து வருகிறோம்.